பண்ணிட்டு சொன்னாராம், இப்படி ஒரு புல்லுருவிகள் நம்மளுடைய கட்சியிலே இருக்கிறாங்களே, இது என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது தான் 1975 அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாயிசம்னு கொண்டு வர்றாரு. அண்ணாயிசம்னு எது கொண்டு வந்தா தெரியுமா? அதை கூட கிண்டல் பண்ணார், மனப்பிரவு ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது குறித்து சைதவர் சாமியெல்லாம் அவர் போய் எழுச்சி மாலை போட்டதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு படிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், அண்ணாயிசம் கொண்டு வந்த அந்த காலத்தில் அப்படி ஒரு பண்ணாருன்னு சொன்ன உடனே சைதவர் சாமி ஜாமீன்லாம் வெளியே எடுத்துட்டு இதை மாதிரி யாரும் ஒரு தொண்டை செய்யக்கூடாதுன்னு உடனே அறிக்கை கொடுக்குறாரு. இது மாதிரி செஞ்சால் ரொம்ப வான் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிலைமை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு மறுக்கிறார். தொண்டன் எதிர்கட்சி தலைவர் பண்ணதை அவர் பிடிக்கலன்றார் மகாலிங்கம். அது மட்டும் இல்லை, சொல்லிட்டு இப்போ தான் யோசனை பண்ணாராம், இப்படி ஒரு நிலைமை இருக்குதே, என்ன பண்ணலாம், விசுவாசம் தேவைப்படுகிறது கட்சின்னு. அப்போ தான் மனம் அவர் குமைந்து போய் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கட்சியை சார்ந்தவங்களெல்லாம் பச்சை குத்திக்கணும்னு சொல்லி அப்போ தான் இந்த அனௌன்ஸ் பண்ணுறாராம். அதுக்கு முதல்ல அவர் பச்சையை குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை குத்த வச்சாராம். முதல் பச்சை